பிரைஸ் த லார்ட். இன்னைக்கான வசனம், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். வேதத்துல யோசேப்பு என்ற ஒரு வாலிபனை குறித்து பார்க்கும்போது அவனுடைய சகோதரர்கள் அவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தமா அவனை வெறுத்தாங்க. அவனை கொன்று போட மனதாகி ஒரு குழியில போட்டாங்க. பின்பு அவன் அடிமையா விற்கப்பட்டான். யோசேப்பு எல்லா வகையிலும் மிகவும் நெருக்கப்பட்டான். இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்ததால அவன் செய்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினான். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். பின்பு ஒரு செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டாலும் அங்கேயும் தேவன் அவன் தலையை உயர்த்தினார். எந்த தேசத்துக்கு அடிமையா போனானோ அதே தேசத்துக்கு கர்த்தர் அவனை அதிபதியாக மாற்றினார். பல இடங்கள்ல பஞ்சம்னால யோசேப்பை தேடி அவன் சகோதரர்கள் வரும்படியா ஒரு சூழ்நிலைய ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிற பொழுது யோசேப்பு அவர்கள் சகோதரரை மன்னித்து ஏற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, நீங்களும் உங்க குடும்பத்தால உறவினர்களால பிரயோஜனம் இல்லாதவர்கள் போல எண்ணப்படுறீங்களா? உலகத்தால பிரயோஜனமற்றவர்களாக பார்க்கப்படுற நம்மளை கர்த்தர் பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றுவாருங்க. நீங்க எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. எந்த இடத்துல உங்களை பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை பிரயோஜனமாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.